கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூல் 26வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள சொற்றொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை பின்னணியாக கொண்டு நாம் இன்றைய மறைவுரை சிந்தனையை கொண்டு செல்லலாம் என்று உங்களை அழைக்கிறேன். இந்த பகுதியிலே இறைவாக்கினர் எரேமியா வாழ்வுக்கும் வழிபாட்டிற்குமான தொடர்பு பற்றி பேசுகிறார். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு முரண்பாடு அவருடைய வாழ்வுக்கும் வழிபாட்டிற்கும் இடையே இருந்தது என்பதை சுட்டி காட்டி, உங்களுடைய வழிபாடு அர்த்தம் பெற வேண்டுமானால், ஆற்றல் பெற வேண்டுமானால், அருள் கொண்டு வர வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை நேர்மையும் தூய்மையும் உள்ளதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், செம்மைப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய வழிபாடு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சுட்டிக்காட்டி அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, சமய நம்பிக்கை உள்ள எல்லாருமே அவர்கள் எம்மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய இறை நம்பிக்கையின் வெளிப்பாடாக, அடையாளமாக வழிபாடுகளிலே பங்கேற்கின்றனர். தனித்தனியாகவோ குழுமமாகவோ இறைவனுக்கு பலி செலுத்துகின்றனர், காணிக்கைகள் கொடுக்கின்றனர், நேர்ச்சைகள் செய்கின்றனர், யாத்திரைகள் மேற்கொள்கின்றனர், பெரும் விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றனர். வழிபாடு பல்வேறு விதங்களில் வெளிப்படுவதை, இடம்பெறுவதை எல்லா சமயங்களிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னவென்றால், இந்த வழிபாட்டினாலே அவர்களுக்கு இறை அருள் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு, விரும்புகிற வழிக்கு கிடைப்பது இல்லை என்ற ஒரு ஏமாற்ற உணர்வு. ஏன் கிடைப்பதில்லை? ஏனென்றால் இறைவாக்கினர் எரேமியா சுட்டி காட்டுவது போல அவருடைய வாழ்க்கையில் நேர்மை இல்லை, வாழ்க்கையில் தூய்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. போலித்தனமான வாழ்க்கை, பிறரை வஞ்சித்து ஏமாற்றி அநியாயம், அக்கிரமம், அடாவடித்தனம் செய்துவிட்டு ஆலயத்திற்குள்ளே வந்து ஆண்டவனே ஆண்டவனே என்று கூக்குரல் இடுவதனாலே என்ன பயன்? இயேசு ஆண்டவரே மலை பொழிவிலே சொல்லுகிறார் அல்லவா, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசு சேர மாட்டார். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி வாழுகிறவர்களே விண்ணரசு சேருவார் என்று சொல்லி, இறை தந்தையினுடைய விருப்பம் மனிதனுடைய நேர்மையான தூய்மையான வாழ்க்கை முறைதான். வழிபாட்டிலிருந்து வாழ்க்கைக்கு ஆற்றலும் அருளும் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த வாழ்க்கை செயல்பாடுகளினுடைய நிறைவாக வழிபாடு அமைய வேண்டும். வழிபாடும் வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு அற்றவையாக அல்ல, ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்பு உள்ளவையாக, ஒன்றுக்கு ஒன்று அர்த்தம் கொடுப்பவையாக, ஒன்றை ஒன்று தழுவி செல்பவையாக, ஒன்றை ஒன்று நிறைவு செய்பவையாக இருக்கின்றன. ஆகையினாலே வழிபாடு ஆலயத்திற்குள்ளே, வாழ்க்கை ஆலயத்திற்கு வெளியே வேறு விதம் என்று எண்ண வேண்டாம். அது ஒரு நாளும் நமக்கு எந்த வகையிலும் பயன் கொடுக்காது. மாறாக வழிபாட்டில் நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோமே, அந்த நம்பிக்கைக்கு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அது வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு, மையமாக கொண்டு அது சுற்றி சுழலுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நேர்மையானதாக, உண்மையானதாக, அன்பும் பாசமும் சகோதரத்துவமும் சமத்துவ உணர்வும் நிறைந்ததாக இருக்கும். ஆகையினாலே அன்புக்குரியவர்களே, இந்த எரேமியா வழியாக இறைவன் விடுக்கும் அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம், கற்றுக்கொள்ளுவோம், கடைபிடிப்போம். வாழ்க்கை வழிபாடாக மாறட்டும். வழிபாடு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்து, ஊட்டம் கொடுத்து, அதை ஒழுங்குபடுத்தி நேர்மையான முறையிலே கொண்டு செல்ல உதவட்டும். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.